அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025 இந்த 1 மார்க்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 14 out of 14 புக் இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் 14 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸ் தான். ஸோ புக் பேக் நம்ம எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நான் சொல்ல போறோம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆச்சு மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்க புக் பேக்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் உள்ளதுக்கு தான் நம்ம புக்கின் நம்ம வந்து படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து லெசன் நேம், ஆத்தர் நேம், நூலும் ஆசிரியரும் நம்ம வந்து படிக்கணும். யார் வந்து எழுதுனா, அதாவது நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், லெசன் நேம், ஆத்தர் நேம், இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லா லெசனுக்குமே நம்ம படிக்கணும். டோன்ட் வரி, நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம சேனல்லே கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா லெசனுக்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். செய்யுள்ள உள்ள லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்படம், இது எல்லாமே யார் யார் எழுதுனா, ஸோ எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் நான் அடிக்கடி இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெட்டீரியல்ஸ்லாம். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம எங்கே படிக்கணும், இந்த புக் பேக் நம்ம எங்கே படிக்கணும்னா அந்த நம்ம இழப்போம் தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ புக் பேக் நம்ம ஒரு டேர்ம் வந்து தமிழில் யூஸ் பண்ணுறோம், அது நம்ம இழப்போம். நம்ம இழப்போம்ல இருக்க எல்லாமே படிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு இலக்கணத்துலேயும் சில 1 மார்க்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இலக்கண தேர்ச்சி கொள்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதாவது இலக்கண தேர்ச்சி கொள், அதுக்கடுத்து நம்ம இழப்போம். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புக்கின்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ புக் பேக் நம்ம எங்கென்ன படிக்கணும், நம்ம இழப்போம் அதுவும் படிக்கணும், இலக்கணத்துல உள்ளதும் படிக்கணும், இலக்கண தேர்ச்சி கொள்னு. ஓகேவா? இப்போ புக் இன்சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது நம்ம வந்து படிச்சிடணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நூறு குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இந்த ரெண்டுமே படிக்கணும். அந்த நூலை பத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆசிரியரை பத்தி கொடுத்துருப்பாங்க. இங்க இருந்தும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா செயல்லாமே உங்களுக்கு அப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் இதெல்லாம் 1 மார்க்ஸ் மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஏன்னா அவங்களே கொஞ்சம் டார்க் ஷேட்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க, நூல் குறிப்புன்னு சொல்லிட்டு, நூல் வெளின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி தெரியுமா, டூ யூ நோன்னு இதை வந்து சொல்லுவாங்க. இந்த டூ யூ நோ போடுறது, டூ யூ நோ அதாவது தெரியுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பாக்ஸில் வந்து ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி பாக்ஸ் போட்டு அதில் சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளான கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் எப்படி வரலான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இலக்கண குறிப்புலேருந்து கேட்கலாம். ஒரு இலக்கண குறிப்பாக நமக்கு வந்து 1 மார்க்காக நம்ம வந்து கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செந்தமிழ், செம்மொழி, இந்த மாதிரி இலக்கண குறிப்பாக நமக்கு ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். டிரான்ஸ்லேஷனை நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு இயல் முடிஞ்சோடனே உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாக்ஸ்லாம் இதோ இதான் சொன்னேன், புயலுக்கு பேர், அடுத்து இந்த மாதிரி சில பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயலோட எண்டில் இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இருந்தும் நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இலக்கண குறிப்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சுக்கணும், டூ யூ நோ தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாக்ஸில் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அது படிக்கணும். முக்கியமாக லெசன் நேம், ஆத்தர் நேம், அதுக்கடுத்து நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. ஸோ இது வந்து புக் பேக்கில். ஸோ டோன்ட் வரி, நமக்கு ஈஸியாக தான் வரும். நீங்கள் எது நினச்சோம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ புக்கின் சைடில் ஒரு 4 மார்க் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த புக் பேக்லேருந்து கேட்குற செக்ஷனை நம்ம வந்து விட்டுற வேணாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு கொடுத்துக்கோங்க, அடுத்து செகண்ட் பார்த்துக்கோங்க, அதுக்கடுத்து இது பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி எல்லாமே நீங்கள் படித்ததுலேருந்து தான் வரும். டோன்ட் வரி, எந்த விதத்துலையும் வரி பண்ண தேவை. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது ஒரு வாட்டி ரீட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அந்த புக் பேக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நான் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்ஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? பாய்.